ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் போட்டி போட்டுக்கொண்டு மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக 12,000 ரூபாய் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் வாக்குகளுக்கான போட்டி தொடங்கிவிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. மத்திய மாநில அரசாங்கங்கள் கொடுத்துட்டு வரப்போகிறாங்க. இதில் தமிழக அரசாங்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, தமிழக அரசாங்கம் மகளிருக்காக 5,000 ரூபாய் அவங்கவுங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு விட்டது. இது வந்து பார்த்திங்கனாக்கா யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரேஷன் கார்டில் வைத்துள்ள அனைத்து மகளிர்களுக்கும் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் 10,000 ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க. அது எப்படி சார், யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும்ன்றது தான் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பண வாக்குறுதிகளுக்கு பின்னால் இருப்பது என்ன? இப்போ நம்ம இந்த வாக்குறுதிகள்லாம் கொடுக்குறாங்க, இது காரணம் என்னவாக இருக்கும் என்பது தான் இந்த வீடியோவில் அலசி ஆராய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்திங்கனாக்கா, ஸ்டாலின் அரசு, இது திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிட்டு மகளிர் உரிமை தொகையின் மூலமாக மகளிர் வங்கி கணக்கில் மாதம் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி 5,000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. மகளிருக்கு ஒரு சிறப்பு கட்டணமாக 5,000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் 2,000ம் வழங்கப்படும் சொல்லிட்டு எதிர்காலத்தில் கொடுப்போன்ற மாதிரி திராவிட மாடல் அரசு, திமுக அரசு சொல்லியிருக்காங்க. இந்த 5,000 ரூபாய் எப்படி வந்தது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் வங்கி கணக்கில் 3 மாதத்துக்கு சேர்த்து 3,000 ரூபாயும், சம்மர் வெயில் காலம் வருவதனால கூடுதலாக 2,000மும் சேர்த்து 5,000 ரூபா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்குறது 10,000 எப்படி சார் வரும்? திராவிட மாடல் 2.0 மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் பெண்களுக்கு மாதாந்திரம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. தமிழக அரசாங்கம் இது ஃபஸ்ட்டு திராவிட மாடல் அரசின் ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, மோடி அரசாங்கம், மத்திய அரசாங்கத்தின் பார்த்தீங்கன்னாக்கா மாற்று திட்டம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தேசிய வியூகமாக அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி சார்னு பார்த்தீங்கன்னாக்கா, பீகார் தேர்தல் வியூகத்தில் கடன் வாங்கப்பட்ட தந்திரமாக இது சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, பீகாரில் வந்து எலெக்ஷன் நடந்ததில்ல இப்போ தற்சமயம். அந்த பீகார் நிதிஷ்குமார் தலைமையில் நடந்த தேர்தலில் நிதிஷ்குமார் வந்து பார்த்திங்கனாக்கா 10,000 ரூபாய் வங்கி கணக்கில் வர வைக்கப்பட சொல்லியிருக்காங்க. ஆட்சி பிடிக்க உதவியாக இருந்ததும் சொல்லியிருக்காங்க. அதே போல் தான் தமிழகத்திலையும் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா 10,000 ரூபாய்க்கான வாக்குறுதியை மக்களிடம் கொண்டு சென்றிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இது வந்து இலக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வாக்கு சேகரிப்பாக மட்டும்தான் இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் மத்திய அரசாங்கத்தோட இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லைன்ற மாதிரி தான் தகவல் கிடச்சிருக்கு. இது வந்து கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வரலாம், வராமலும் போகலாம். ஆனால் என்ன ஆகுன்றது கூடிய விரைவில் தெரியும். இந்த வாக்குறுதிகளுக்கு யதார்த்தமும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கான்செப்டுக்காக நம்மளுக்கு பணம் கொடுக்குறாங்க, இந்த பணத்துக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் கொடுக்க போகிற திட்டத்தில் மகளிர் உரிமை தொகை மூலமாக 1,000 ரூபாய் பெண்களுக்கு வர வைக்கப்பட்டது. சிறப்பு கொடுப்பனாக 5,000 ரூபாய் கொடுக்க வழங்கப்பட்டுள்ளது. திராவிட மாடல் அரசு வந்தோடனே 2,000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் பணம் பரிமாற்றம் இந்த வரைக்கும் 10,000 ரூபாய் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த ஒரு அறிவிப்பும் வரல. அப்போது கூடிய விரைவில் இதற்கான அறிவிப்பு வருமானா உங்கள் கையில் தான் இருக்குது. பணம் வாக்குறுதிகளால் நடத்தப்படும். வெற்றி பெறுவது யார்? பணத்தை நம்பி வாக்கு போடுறவங்களுக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. நீங்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும்.